ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா சிக்கன் பிரியாணி. எல்லாரோட ஃபேவரெட்டும். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி, தயிர், சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர் அண்ட் கபாப் பவுடர், அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், பட்டை, 2 ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி. இப்போ நான் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று வந்து இதில் போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, பெரிய வெங்காயம், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தான் அதிகமாக போடணும். தக்காளி அவ்வளோவா தேவை கிடையாது. சின்ன தக்காளி ஒரே ஒரு பழம் போட்டால் போதும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிவிட்டு தான் தக்காளி ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ மசாலாஸ் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் கபாப் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு அந்த கலரிங்காக தான், ரெட் கலர் வரணுன்றதுக்காக தான். இப்போ நல்லா அந்த மசாலா எல்லாமே பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன பீஸ் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி தான். ரொம்ப தக்காளி போட வேணாம் பிரியாணிக்கு. தக்காளி நல்லா மசியணும். இதுக்கு நல்லா நான் எடுத்திருக்க அரிசி சாதாரண அரிசி தான். நீங்கள் சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பொடி அரிசியாக தான் இருக்கும். கடையில் கேட்டிங்கனாவே கிடைக்கும். பாஸ்மதி ரைஸும் சூப்பராக தான் இருக்கும். அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நம்ம இதோட ஆட் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ் செய்ய போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வைக்கணும். இப்போ நான் நார்மல் ரைஸ் வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இது கூட சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் தனியாக இதுக்குன்னு குக்கிங் டைம் தேவை கிடையாது. அந்த ரைஸோடையே இதுவும் பாயில் ஆகிடும். இதே மட்டன் அப்படின்னா தான் தனியாக வேக வைக்கணும். அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது கூட நான் அந்த அரிசி களைஞ்சிருந்தேன் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, தேங்காய், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி பால் மாதிரி எடுத்து வச்சிடணும். ஸோ இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் இல்லையா, இதுக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த இதில் வந்து நான் அரை டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பாலும் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இதோட பாலை மட்டும் எடுத்து இதோட ஊற்றிருக்கேன். அது வந்து அரை கப் வந்திருக்கு. மீதம் 2 டம்ளர் வந்து தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1:2.5 வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 2.5 டம்ளர் வந்து தண்ணி வைக்கணும். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரை டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தேங்காய் பாலை இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதோட உப்பு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எல்லா அரிசிக்குமே நீங்கள் இந்த ப்ரொப்போர்ஷன் வச்சிங்கனாவே போதும். சூப்பராக நல்லா வெந்துடும். 3 விசில்ஸ் தான், நல்லா வெந்துடும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சிடுறேன். இப்போது 3 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா நான் இப்போது ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்களா, எவ்வளோ எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். சிக்கன் பிரியாணி வித் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.